தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. டெல்லியில் சிபிஐ தலைமை அலுவலகத்தில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம் தற்போது விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆயுதப்படை டிஜிபியான டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம் சிபிஐ விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். கரூர் பெருந்துயரம் தொடர்பாக தாவேகா தலைவர் விஜயிடம் இன்று விசாரணை நடத்தப்பட்டதை போலவே தமிழ்நாடு டிஜிபி ஆயுதப்படை டிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதமிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த பெருந்துயர சம்பவம் நடந்த பொழுது அவர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்தார். மேலும் சம்பவம் தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் விளக்கம் அளித்தனர். மின்வாரிய அதிகாரிகளும் அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர். அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலும் அவர் சில தகவல்களை தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையிலும் அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அந்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் டேவிட்சன் தேவாசீர்வாதத்திடம் இன்றைய தினம் விசாரணை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்காக வந்த அவர் விசாரணை முடிந்தவுடன் தற்பொழுது சிபிஐ அலுவலகத்திலிருந்து அவர் புறப்பட்டு இருக்கிறார். அவரிடம் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை மீது வைக்கப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் குறித்து அதற்கு அவருடைய பதில் என்ன என்பது தொடர்பாக, மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அளிக்கப்பட்ட விளக்கம் தொடர்பாகவும் இன்றைய தினம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். விசாரணை நிறைவடைந்ததை அடுத்து தற்பொழுது டேவிட்சன் தேவாசீர்வாதம் சிபிஐ அலுவலகத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.